வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முள்ளங்கியை பச்சையாக, அதாவது சாலட் வடிவில் அல்லது சாறாக குடிக்கும்போது அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் தான். இருந்தாலும் முள்ளங்கி உடலுக்கு அதிக குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படின்றதால சைனஸ் அல்லது ஆஸ்துமாவை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி நீங்கள் இந்த மாதிரி சாலட்டாகலாம் எடுத்துக்கொள்வதை விட சமைத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். ஸோ முள்ளங்கியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம முள்ளங்கி காய்கறி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. முள்ளங்கி காய்கறி கல்லீரலை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முள்ளங்கி காய்கறி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக மஞ்சள் காமாலை நோயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முள்ளங்கி காய்கறி நமக்கு குணப்படுத்துங்க. இப்போ முள்ளங்கி சாறு ரத்தத்தில் உள்ள பிலிரூபினுடைய அளவை கட்டுப்படுத்தி மஞ்சள் காமாலையை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இது ரத்த அணுக்களுக்கு ஆக்சிஜனுடைய விநியோகத்தை நமக்கு சீராக்கும். பித்த நீர் சுரப்பை நமக்கு பாதுகாக்கும். இப்போ பித்தப்பை மற்றும் கல்லீரனுடைய செயல்பாட்டை தூண்டி பித்த நீர் சீராக சுரக்கிறதுக்கு வழி செய்யறதுக்குமே நமக்கு இந்த முள்ளங்கி காய்கறி அப்படின்றது உதவிகரமாக இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் அந்த முள்ளங்கி சாறு சாலட் மாதிரியும் எடுத்துக்கலாம், சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அந்த உங்களுக்கு பிலிரூபினுடைய அளவு குறைக்கப்பட்டு மஞ்சள் காமாலை எல்லாம் குணமாகும். பித்த நீர் சுரப்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக அந்த கல்லீரல் மற்றும் பித்தப்பையினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். சிறுநீரக கோளாறுகள் நீக்கிக் கொள்வதற்கு, சிறுநீரக கற்களை நீக்கிக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம முள்ளங்கி காய்கறியை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. முள்ளங்கி ஒரு சிறந்த இயற்கையான சிறுநீர் பெருக்கியாக டயூரிக்காக செயல்படுதுங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த சிறுநீரக கற்கள் அதையெல்லாம் உங்களுக்கு நீக்கிவிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முள்ளங்கி சாற்றை தொடர்ந்து நீங்கள் கற்கள் கரைந்து சிறுநீர் வழியாகவே உங்களுக்கு வெளியேறிடும். இது அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே அந்த கற்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுவிடும். குறிப்பாக அந்த எரிச்சல் மற்றும் தொற்று அது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறது, அந்த எரிச்சல் மாதிரி இருக்கிறது, அந்த சிறுநீர் புறவழியில் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது நீங்கள் முள்ளங்கி காய்கறி உணவுகள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. ஸோ சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல், வலி மற்றும் சிறுநீர் குழாய் தொற்று, யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இதெல்லாமே உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு பெரிதும் முள்ளங்கி காய்கறி தான் உதவிகரமாக இருக்குது. அதனால் அது உங்களுடைய உடலினுடைய வெப்ப சமநிலையை பாதுகாத்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறுநீரக கற்கள் அதுக்கப்புறம் அதெல்லாமே உங்களுக்கு உருவாகாமல் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலையுமே மிகச் சிறப்பாக பராமரித்துக் கொள்வதற்கு, கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றி கழிவு நீக்க மண்டலத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே முள்ளங்கி காய்கறி உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் அந்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, மூல நோய்களிலிருந்து பைல்ஸ்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலுமே முள்ளங்கி காய்கறியை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகளில் முள்ளங்கி காய்கறியும் ஒன்றுங்க. ஸோ இது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். இப்போ முள்ளங்கி காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை வராமல் தடுக்கக்கூடியதாகவும் குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூல நோயிலிருந்துமே நம்ம நிவாரணம் பெறலாம். இப்போ மூல நோயால் அவதிப்படுபவர்கள்லாம் முள்ளங்கி சாறு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது வீக்கம் மற்றும் வலி எல்லாம் உங்களுக்கு குறைந்து நல்ல நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். இது குழுகுழுப்பு தன்மையை மேம்படுத்துறதால செரிமான மண்டலத்தையுமே நமக்கு குளிர்விக்கிறதால எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளத்தை நீங்கள் விடுபடுவதற்கு, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் முள்ளங்கி காய்கறியை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முள்ளங்கி காய்கறி பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது சத்தை நிறைவாக கொண்டிருக்கு. இந்த பொட்டாசியம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை, ரத்த அழுத்தம் எதுவும் இல்லாத அளவுக்கு நமக்கு இதயத்துக்கு செலுத்துது. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு அந்த ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்துது. அப்போ போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம், இதனால் அந்த அவங்களுக்கு இறுக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து முள்ளங்கி காய்கறி
காய்கறி எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயை வந்து நீங்கள் மேலாண்மை செய்து கொள்வதற்கு, டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் முள்ளங்கி வந்து ஒரு சிறந்த உணவு. இது வந்து குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கூடியது, அதாவது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கிறதால இதனுடைய இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து மிகவும் குறைவு அப்படின்றதால இதில் வந்து கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சட்டென்று உங்களுக்கு வந்து உயர்த்தாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நார் சத்து, நீர் சத்துக்களை எல்லாமே இந்த முள்ளங்கி காய்கறி வந்து கொண்டு இருக்குங்க. ஸோ இது வந்து இன்சுலின் சுரப்பு உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். உடலில் வந்து இன்சுலின் உணர்திறனை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறதுக்கு முள்ளங்கி காய்கறி உதவிகரமாக இருக்கும்ன்றதை ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதனால் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொள்ளும் போது திடீரென உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லெவலாம் அதிகரித்து தொந்தரவு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு செரிமானம் நடக்குதோ அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கூடுமே தவிர ஒரேடியாக உங்களுக்கு அதிகரிக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். தொடர்ந்து நீங்கள் முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.